ஆனால் உங்கள் கமெண்ட்ரியோடைய ஸ்டைலை பார்க்குறப்ப அது ரொம்ப லெட் லூஸ் ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது சார். இது ஒரு கிஃப்ட்டு. அதாவது என் அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பேசுகிற ஒரு ரொம்ப நான் ஃபன்னி அப்படின்னா எங்கள் அம்மா 10 டைம்ஸ் என்னோட ஜாஸ்தி பண்ணி நான் நினைப்பேன். என்னோட ஒப்பீனியன் இது. சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கும்போது அப்பா என்ன இவங்க இவ்வளோ காமெடியாக பேசுகிறாங்களேன்னு எனக்கே தோணி இருக்கும். சில நேரத்தில் அது அவங்க சொல்கிற ஜோக் அப்ராப்ரியேட்டாக இருக்காது, பட் ஆனால் அதையும் ஃபன்னியாக எடுத்துப்பாங்க. ஒரு 20 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் ஒரு பையனை வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்றதுக்காக பைக் எடுத்துகிட்டு போயிருக்கேன். பசங்களாம் 20 பேர், பசங்க பொண்ணுங்களாம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே அந்த பையனை கூப்பிட்டு போகிறேன். 20 பேர் எங்கள் அம்மாவை சுற்றி உட்கார வச்சுட்டு நடுவில் உட்கார்ந்துருக்காங்க. 20 பேரையும் என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ½ hour 45 minutesக்கு பேசிட்டு நான் போனதுக்கப்புறம் ஒரு 1 hour பேசுகிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு கிஃப்ட், ப்ராபப்ளி கடவுள் கொடுத்தது, எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததாக இருக்கலாம். இந்த கிஃப்ட்டை வந்து அதெல்லாம் கிஃப்ட் இருக்கே அப்படின்னு நான் டீல் பண்ண முடியாது. ஐ நீட் டு புட் இன் மோர் எஃபர்ட் டு என்ரிச் திஸ் கிஃப்ட். எனக்கு ஒன்று ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் போய் ஜாலியாக பேசுறதுலாம் ஜாலியாக பேசுகிறேன், ஸ்பான்டேனியஸாக வருதுன்னா ஸ்பான்டேனிட்டி மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து அது வந்து உங்களோட பேஸ் ஸ்கெலிட்டன் உள்ள நீங்கள் வந்து ஒரு அதை சிறப்பாக வந்து ஒரு வடிவமாக ஆக்கணும், உருவமாக ஆக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை பண்ணணும் சார். இந்த கிஃப்ட் இருக்குன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மொனாட்டனி தட்டும். சரி, என்னோட நான் எனக்கு வந்து அப்பப்போ டெஸ்ட் வச்சுப்பேன். இப்போ நான் ஸ்பாட்டிஃபைல பச்சை சட்டைன்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நான் செல்ஃபிஷாக தான் ஆரம்பிச்சது. 2006 நான் ரேடியோ ஜாக்கியாக ஆகிறேன். நான் அன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கேன். 2026 இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் ரெலவெண்ட்டாக இருக்கேன்னா அவங்களால என்னோட கனெக்ட் பண்ண முடியுதானா? நான் வந்து ஒரு மீட் அண்ட் க்ரீட் வைக்கிறேன். 3500 பேர். நான் 500 பேருக்கு தான் சேர் சொல்லியிருந்தேன் 5 ஸ்டார் ஹோட்டலில். 3500 பேர் வந்து அந்த அடைப்பா படத்தில் அந்த டிராக்டராக வரும் அந்த மாதிரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வாசல்லேருந்து மெயின் ரோடு தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் வந்து அவ்வளோ கூட்டணிக்கு தான் எல்லார்கிட்டையும் வந்து சாரி கேட்டு போனேன். சாரி, நான் இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வேலிடேஷனாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல, வி ஆர் ரெலவெண்ட். ஸோ அந்த ரெலவென்சி இருக்கணும்னா ஐ டோன்ட் திங்க் த ஸ்பான்டினிட்டி ஆர் நேச்சுரல் டேலண்ட் வில் அலோன் ஹெல்ப். டேலண்ட் வில் கெட் யூ ஒன்லி கொஞ்சம் தூரம் தான் சார். அதுக்கப்புறம் யூ நீட் டிசிப்ளின், ப்ரிப்பரேஷன். இது இல்லை அப்படின்னா அந்த டேலண்ட் உங்களை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது. நான் செம்ம டேலண்டட், நான் ஸ்பான்டேனியஸ்ன்னு நினச்சேன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன். என் கூட சில பேர் வேலைக்கு சேர்ந்தவங்க அதே இடத்துல அதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு அது சந்தோஷம் கொடுக்காதுன்னும் போது ஐ நீட் டு புட் இன் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். நீங்கள் சஞ்சு சாம்சன் ஜெயிச்சாரு அப்படின்னும் போது அன்றைக்கி நாளில் தான் வந்து துபாயிலெலாம் கொண்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது ஸ்பான்டேனியஸாக என் மனசில் இருந்து வந்தது. இங்கே சண்டை போடுறதுக்கும் கோவமாக இருக்கிறதுக்கும் அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் 1000 ரீசன் இருக்குது. ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப கம்மி ரீசன் தான். ஸோ அது பேர் என்ன, அந்த மாதிரி ஒரு ரீசன் தான் இந்த மேட்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது மேட்ச் ஜெயிக்கும் போது நான் சொன்னது. இப்போ அது ஸ்பான்டேனியஸாக தான் வந்தது. பட் ஆனால் இட் வாஸ் அ கான்ஸ்டன்ட் சர்ச். 4 விஷயம் இருக்குன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்பான்டேனிட்டி வழியாக ட்ராவல் ஆகி வெளியில். கரெக்ட்.